ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஸோ இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நிறைய பேர் அந்த ரீமார்க்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது அந்த அந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி வீடியோக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஆஸ்பிரண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இந்த மாதிரி அவரோட ரிசல்ட் வந்து எடுத்து அனுப்பியிருந்தாரு. ஸோ டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டீம் நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் அப்படின்னா என்னன்னா, இவங்க வந்து சம் செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து டிஎன்பிசி வந்து வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ சம் செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து டிஎன்பிசி வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா, சாரி, டிஎன்பிசி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரூலை வந்து சப்போஸ் இந்த பர்டிகுலர் ஆஸ்பிரண்ட் வந்து அந்த ரூலை வந்து இது பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் அப்படின்னா உங்க பேப்பர் வந்து திருத்தப்பட மாட்டாது அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஓகேவா, அதாவது இதை வந்து திருத்தம் பண்றதுக்கு தகுந்தது அல்ல அப்படிங்கிறது பண்ணாங்க. எதுக்கு அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வரும் அப்படின்னா, சப்போஸ் நீங்க ஓஎம்ஆர் எக்ஸாம் ஆறப்போ ஓஎம்ஆர் வாங்கியிருப்பீங்க. ஸோ உங்களோட கொஸ்டின் புக்லெட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் புக்லெட்ல இருக்க நம்பரை இந்த ஓஎம்ஆர்ல நீங்க எடுத்து எழுதணும். ஓகேவா, எழுத சொல்லுவாங்க. அப்படி நீங்க எழுதலை அப்படின்னா இந்த மாதிரி ரீமார்க் வரும். அப்படி கரெக்டா எழுதிட்டேன், அந்த கீழே இருக்க ஷேட் பண்றதுல வந்து நான் ஷேட் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா, ஸோ அது அவங்களுக்கும் இந்த மாதிரி வரும். ஸோ ஷேர் பண்றதுலயும் நிறைய இது இருக்கு. ஸோ இப்படி அந்த பபுள் ஃபுல்லா வந்து நீங்க ஷேர் பண்ணணும். அந்த பபுளுக்கு வெளியே வந்து உங்களோட ஷேடிங் மார்க் வந்து போகக்கூடாது. அப்படி போனாலும் இந்த இது வந்து போடுவாங்க. ஸோ அப்படி இல்லை, இப்போ இங்க 2 எக்ஸாம்பிள் 20001 அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின் புக்லெட் நம்பர். நான் இங்க 0க்கு பதிலாக 3ல வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டீம்ல நாட் ஃபிட் ஃபார் ரீவேல்யூவேஷன் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ரெண்டு பபுளையும் பக்கத்துல இருக்க ரெண்டு பபுளையும் சேர்த்து இது பண்ணிட்டேன் நானு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நாட் ஃபிட். ஸோ இதுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை, உங்களோட பேப்பர் அதாவது உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து அவங்க அந்த ஸ்கேனர்ல போடுறப்ப, ஸோ உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து அவங்க அந்த ஸ்கேனர்ல இன்சர்ட் பண்றப்போ வந்து ஏதாச்சும் வந்து உங்களோட அது வந்து ஸ்கேன் ஆகலை அப்படின்னாலும் நாட் ஃபிட் ஃபார் ரிவல்யூஷன் போடுவாங்க. ஸோ எதுக்கு ஸ்கேன் ஆகலை, எய்தர் நீங்க வந்து இந்த மாதிரி பபுள் பண்ணிட்டு உள்ள வந்து லைட்டா ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இதை வந்து ஸ்கேன் பண்ண முடியாது அதனால. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் வந்து டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து டீம் நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் ஃபார் வயலேட்டிங் ஆஃப் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதனாலதான் வந்து நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீட் பண்ணிட்டு நம்ம வந்து போய் வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றது. ஸோ இதுக்கு என்ன பண்றது, வேற வழி இல்லையா அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த கமிஷனுக்கு டிஎன்பிசிக்கு தான் வந்து மெயில் பண்ணணும் இந்த மாதிரி இஷ்யூ போட்டு. ஸோ அவங்க ஏதாச்சும் ஒரு ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஸோ அதனால மெயில் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா, ஸோ அது போக இந்த மாதிரி ரீமார்க்ஸ் வந்து நம்ம முதலே டிஸ்கஸ் பண்ணதான். டிஏ அப்படின்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க விசுவலி சேலஞ்சரா இருக்கீங்க, லோ விஷுவலா இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இப்படி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போக வந்து பிக்யூஎம் அப்படின்னா பிலோ குவாலிஃபைங் மார்க். ஸோ நீங்க வந்து அந்த பிலோ குவாலிஃபைங் மார்க்கு வந்து குவாலிஃபை ஆகலைன்னா உங்களுக்கு இது போட்டிருப்பாங்க. ஸோ இது எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம பார்த்தது தான் 130. ஓகேவா, 130. அதே மாதிரி பிசி கேண்டிடேட்ஸ்க்கு 180. ஸோ இந்த மார்க்கு கீழே நீங்க எடுத்திருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து பிலோ குவாலிஃபைங் மார்க் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க அடுத்த ப்ரொசீஜருக்கு வந்து நீங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்இனா நாட் எலிஜிபிள்னா இப்ப இங்க சொன்ன கண்டிஷன் மாதிரி தான் இங்க. ஸோ அவங்க அந்த நோட்டிபிகேஷன் படி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களா, இல்ல தேவையில்லாத வேற ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை மாத்தி அப்லோட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்இ அப்படிங்கிறதுல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரீமார்க்ஸ் அண்ட் டவுட்ஸ் வந்து. ஸோ வேற எதுவும் உங்களுக்கு வேற மாதிரி ரீமார்க் போட்டிருந்தாங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல இது பண்ணுங்க. ஸோ எங்களோட டீம் வந்து அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.